ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 14. இதுவரை நாம் பார்த்து கொண்டு வந்த பாசுரங்களில் எல்லாம் ஆண்டாள் விதவிதமான குணாதிசயங்களை சொல்லிக் கொண்டு வந்தாள். சில விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டியவை. நம்பிக்கை பற்றி சொன்னாள். விதிமுறைகளை பின்பற்றி எந்த விஷயத்தையும் செய்வதை பற்றி சொன்னாள். கேட்பதை பற்றி சொன்னாள். கவனிப்பதை பற்றி சொன்னாள். சுயசிந்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். இவையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியவை. இரண்டாவது பாசுரத்தில் சொன்னால் இல்லையா, செய்யும் கிரிசைகள் என்றும் சொன்னாள், செய்யாதன செய்யோம் என்றும் சொன்னாள். அதுபோல செய்ய வேண்டிய விஷயங்களையும் இப்பொழுது நாம் பார்த்தோம். எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் சொன்னாள் இல்லையா. நிதானமாக இருக்க வேண்டும், படபடக்கக்கூடாது என்று சொன்னாள். சோம்பி இருக்கக்கூடாது என்று சொன்னாள். கள்ளம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னாள். மாற்றம் தராமல் இருப்பது என்பது போன்ற எதிர்மறை விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொன்னாள் இல்லையா. அதுபோன்றே இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு தீய பழக்கத்தை நாம் எப்பொழுதும் கைக்கொள்ளவே கூடாது என்று சொல்கிறாள். இந்த பாசுரத்தில் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் என்று சொல்கிறாள். இந்த தோழி, எந்த தோழியை இப்பொழுது ஆண்டாள் எழுப்புகிறாளோ அந்த தோழி ஆண்டாளிடமும் அவளுடைய மற்ற தோழிகளிடம் சொல்லி இருக்கிறாள், நான் முன்னமே எழுந்து விடுகிறேன், நான் உங்களை எல்லாம் எழுப்புகிறேன், நான் உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாள். ஆனால் அதை மறந்துவிட்டு இப்பொழுது உறங்குகிறாள். ஆண்டாள் எழுப்பும் வரையிலுமே கூட உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால் ஆண்டாள் அந்த தோழியிடம் சொல்கிறாள், எங்களை முன்னம் எழுப்புவான், எங்களை முன்னதாகவே நீ எழுப்புவதாக சொன்னாயே, வாய் பேசும் அப்படிப்பட்ட நாக்கு வன்மை உன்னிடத்தில் இருந்தது, நீ நன்றாக பேசினாய், நன்றாக நாங்கள் எல்லோருமே நீ இதை செய்து விடுவாய், கண்டிப்பாக செய்து விடுவாய் என்று நம்பும் அளவுக்கு நன்றாக பேசினாய். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறாய், உறங்கிக் கொண்டிருக்கிறாய், எங்களை நீ எழுப்பவும் இல்லை, அந்த செயலுக்காக நீ நாணமும் கொள்ளவில்லையே, நாணாதாய் என்று கூறுகிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் குணம் அவாய்டிங் எம்டி ஸ்பீச். வீண் பெருமைகளை பேசுவதை, வெற்று பெருமைகள் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். சாதாரணமாகவே பெருமை பேசினால் அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. நம்மை பற்றி நாமே, நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படியெல்லாம் நான் செய்தேன் தெரியுமா, எனக்கு இப்படியெல்லாம் பாராட்டு கிடைத்தது தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களுக்கு நம்மிடம் பேசுவதற்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். எப்பொழுதுமே இவர்கள் ஏதோ ஒன்று தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றும். இது நாம் எதையேனும் நன்றாக சாதித்திருந்தால், நாம் நன்றாக சாதித்திருந்தாலேயே நம்மை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் பிறருக்கு சலிப்பு வந்துவிடும். எனும்போது நாம் எதையும் சாதிப்பதும் இல்லை, எதையும் செய்யும் ஒரு எண்ணமும் நமக்கு இல்லை, அப்படிப்பட்ட திட்டமே நம்மிடத்தில் இல்லை, எதையும் நாம் சரியாக செய்யப்போவதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை பற்றி பெருமை பேசிக்கொண்டால், நாம் நாவுடையவராக இருந்தால், நல்ல நாக்குவன்மை உடையவராக இருந்தால் எப்படி மற்றவருக்கு நம் மீது மதிப்பு ஏற்படும்? அதைத்தான் ஆண்டாள் இங்கு சுட்டி காட்டுகிறாள். அவாய்ட் எம்டி ஸ்பீச். ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்று பெருமை பேசுதல், எதையும் ஒன்றையும் செய்யாதிருந்து விட்டு நன்றாக நம்மை பற்றி நாமே பெருமை பேசிக்கொள்ளுதல், வீண் பெருமை பேசுதல், அதைத்தான் ஆண்டாள் இங்கு செய்யக்கூடாது என்று சுட்டி காட்டுகிறார். இந்த தற்பெருமை பேசுகிறவர்கள், வீண் பெருமை பேசுகிறவர்கள், இவர்களை பற்றி உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கலாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர்கள் எல்லோரும் தன்னுடைய ஒரு உலகத்தில் இருப்பவர்கள், தங்களை பற்றிய ஒரு எண்ணத்திலேயே இருப்பவர்கள் என்று உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. அதனால் இவர்கள் எப்பொழுதும் தன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்களுக்கு ஒரு சோஷியல் கனெக்ட், அதாவது மற்றவர்களோடு ஏற்படும் இணைப்பு என்பது இல்லவே இல்லை. பொதுவாகவே நாம் ஒரு உரையாடலில் கலந்திருக்கிறோம் என்றால், மற்றவர் பேசுவார்கள், நாம் கவனிப்போம், பிறகு நாம் பேசுவோம், அவர்கள் கவனிப்பார்கள், இப்படித்தான் ஒரு உரையாடல் நிகழும் இல்லையா. ஆனால் இந்த பெருமை பேசுபவர்கள் மற்றவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடத்தில் இல்லை.
என்றுதான் உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. ஒரு கால் அவர்களுக்கு கேட்க முடிந்தால் கூட அவர்களால் அதை கவனிக்க முடியவில்லை, தன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டு அதை யோசிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் தன்னுடைய ஒரு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அளவுகோலை வைத்துக்கொண்டே ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன ஆகிறது என்றால், உண்மையிலேயே அவர்கள் பேசுவது மற்றவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, அல்லது மற்றவர்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறதா, போரடிப்பது போல்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா என்பது எதுவுமே அவர்களுக்கு விளங்குவதே இல்லை. ஏனென்றால் உண்மையிலேயே அவர்களுக்கு மற்றவர்களோடு உள்ள அந்த இணைப்பு இல்லை. இதை நாம் எப்படி பார்த்து கொள்ளலாம் என்றால், எப்படி இதை கண்டுகொள்ளலாம் என்றால், சில சமயங்கள் சிலர் பேச ஆரம்பிப்பார்கள் இல்லையா, ஐயோ இவர் பேசுகிறாரா, ரொம்ப நேரம் பேசுவாரே, தன்னை பற்றியே பேசிக்கொள்வாரே என்று கூடியிருப்பவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். ஒரு முகபாவத்தில் அது வெளிப்படும். அங்கு கூடியிருப்பவர்கள் அனைவருக்கும் அது பிடிபடும். அங்கே இருப்பவரின் அந்த முகபாவம் மாற்றம் கூட இங்கே இருப்பவருக்கு தெரிந்துவிடும். ஆனால் பேசுபவருக்கு அது தெரியவே தெரியாது. அந்த விஷுவல் கியூ, அந்த முகபாவம் மாறுகிறது அல்லவா, அதை அவர்களால் கண்டுகொள்ளவே முடியாது. அதனால்தான் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் தன்னுடைய தற்பெருமையையோ வீண் பெருமையையோ அவர்களால் நிறுத்த முடிவதே இல்லை. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஆண்டாள் தன்னுடைய தோழியை நாணாதாய் என்று கூறுகிறாள். பொதுவாக இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் நாம் என்ன செய்வோம்? ஒருவருக்கு நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம், நான் உங்களை நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறோம் என்றால், இப்பொழுது அவர்களே வந்து விட்டார்கள், ஆண்டாளும் தோழிகளும் வந்து விட்டார்கள் இவளை எழுப்புவதற்கு. அப்பொழுது இயல்பாக என்ன செய்ய தோன்றும்? அடடா, நீங்களே வந்து விட்டீர்களா, நான் அல்லவா எழுந்து வந்து உங்களை எழுப்புவதாக சொன்னேன் என்று ஒரு நாணம் ஏற்படும் அல்லவா, ஒரு சிறிய வெட்கம் ஏற்படும். அடடா, இப்படி ஒரு தூக்கம் வந்ததே என்று தோன்றும் அல்லவா. அதன் வெளிப்பாடாக ஏதேனும் 1-2 வார்த்தைகள் நாம் சொல்லுவோம். மன்னித்து விடுங்கள் என்றும் சொல்லலாம், இல்லை என்றால் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அடடா இப்படி நேர்ந்து விட்டதே என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலம் நாம் அதற்காக வேதனைப்படுகிறோம், நாம் அதற்காக வருந்துகிறோம் என்று நாம் காண்பிப்போம். ஆனால் இந்த தோழி அதை செய்யவில்லை. அதனால்தான் நாணாதாய் என்று கூறுகிறாள். இதே விஷயம்தான் இந்த பெருமை பேசுகிறவர்களை பற்றி உளவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் அவர்களுக்கு நாணம் இருப்பதில்லை? Why they are shameless என்றால் அதே காரணம்தான், அவர்களுக்கு அந்த சோஷியல் கனெக்ட் இல்லை. மற்றவர்களோடு அவர்களால் இணைப்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாத பொழுது நம்மால் இவர்களுக்கு என்ன பாதகம் நேர்ந்துள்ளது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக ஒருவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், கண்டிப்பாக தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அது ஒரு வீண் பெருமை. அவர் அந்த பணத்தை ஏற்பாடு செய்யவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, கொடுக்கவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனும் பொழுது யார் அந்த பணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த முக்கியம் தெரியும். அவர்கள் அந்த பணத்தை வேறு ஒருவருக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா. அப்பொழுது இவர்களுடைய அந்த வீண் பெருமை, இவர்கள் தங்களுடைய வாக்கை காப்பாற்றாத அந்த தன்மை அந்த மற்றொருவருடைய வாழ்க்கையை எத்தனை விதத்தில் புரட்டி போடுகிறது. அவர்களுக்கு ஏமாற்றம் ஒரு பக்கம், அவர்கள் இன்னொருவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கும் ஒரு நிலைமை, எத்தனை பொருள் விரயம், நேர விரயம், அவர்களுடைய என்ன திட்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் அங்கு குழப்பங்களாக மாறிவிடும் இல்லையா. ஆனால் இந்த சோஷியல் கனெக்ட் இல்லாததால், இந்த இணைப்பு இல்லாததால் இந்த வீண்பெருமை பேசுபவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதனால் என்ன என்று கேட்கிறார்கள். நான் கொடுப்பதாக சொன்னேன், கொடுக்கவில்லை, அதனால் என்ன என்று எவ்வளவு எளிதாக கேட்டு விடுவார்கள். இதுபோல் கேட்பவர்கள் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அப்படி சென்று ஒரு மன்னிப்பு கேட்பதோ, அப்படி ஒரு குழப்பமான நிலையில் நாம் தத்தளிப்பதோ அவர்களுக்கு புரியவே இல்லை. அவர்களுக்கு புரியாது என்பதனாலேயே தான் அவர்கள் அந்த ஷேம்லெஸ்ஸாக, நாணாதவர்களாக இருக்கிறார்கள் என்று உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. அதே காரணத்தினால்தான் அவர்கள் அதை திரும்ப திரும்ப செய்கிறார்கள். நாம் பெரிதும் பார்த்திருப்போம், இந்த வீண் பெருமை பேசுபவர்கள், நான் இதை இப்படி செய்து விடுவேன், நான் அதை அப்படி செய்து விடுவேன், என்னால் இது முடியும், என்னால் அது முடியும், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன், நான் எல்லா ஏற்பாடையும் செய்து விடுகிறேன் என்று கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்களே தவிர அதை ஒரு நாளும் செயல்படுத்த மாட்டார்கள். ஆனால் அப்படி செயல்படுத்த மாட்டார்கள் என்று நமக்கு தெரிந்த பின் கூட அவர்கள் அந்த குணத்திலிருந்து மாற மாட்டார்கள். அவர்களால் மாற முடியாது. ஏன் மாற முடியவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த நாணம் இல்லை. நாம் இது போன்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஆனால் நாம் எதையும் செய்வதில்லை. நாம் செய்வதில்லை என்று இவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. ஆனாலும் அவர்களால் மாற முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த இன்னெபிலிட்டி டு கனெக்ட் என்று உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது என்று நாம் இங்கு பார்க்கிறோம். இது போன்று வீண் பெருமை பேசுபவர்கள், அவர்களால் நமக்கு ஒரு உதவியும் இல்லை.
அவர்களால் நமக்கு எந்த செயலும் நல்ல விதமாக நடக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் அவர்களோடையே நாம் தோழமை கொள்வதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றனவென்றால், முதல் விஷயம், நமக்கு நேர விரயம் ஏற்படுகிறது. சில சமயங்களில் பொருள் விரயமும் ஏற்படலாம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்பகத்தன்மை கெடுகிறது. அவர்களுடைய நம்பகத்தன்மை கெடுவதை பற்றி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். ஆனால் அவர்களோடு தோழமை கொள்வதால், அவர்களை நாம் நம்புவதால் நம்முடைய நம்பகத்தன்மையும் போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அவர்களை நம்பியே நம்முடைய செயல்களையும் திட்டமிட்டிருந்தோம் என்றால் நம்முடைய திட்டங்களில் குழப்பம் ஏற்படும். நம்மால் நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இந்த வீண் பெருமை பேசுபவர்கள், வெறுமனே வாக்கு மட்டும் கொடுத்துவிட்டு எந்த செயலும் செய்யாதிருப்பவர்கள், இவர்களோடு தோழமை கொள்ளும் பொழுது, அவர்களோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு செயலை நாம் திட்டமிடும்போது மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இது போன்று இருப்பவர்களை எப்படி சமாளிப்பது, எப்படி எதிர்கொள்வது என்றால், மீண்டும் உளவியல் ரீதியாகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், நாம் நம்முடைய மன அமைதியை இழக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், செட்டிங் பவுண்டரிஸ். அவர்களுக்கென்று ஒரு வரம்பை நாம் நிலைநாட்டிவிட வேண்டும். எப்படி என்றால், உனக்காக நான் இத்தனை நேரம், இந்த நாள் இந்த நேரம் வரை காத்திருப்பேன், அதற்குள் நீ சொன்னதை செய்யாவிட்டால் நான் என்னுடைய வேலையை நானே பார்த்து கொண்டு விடுவேன் என்று ஒரு வரம்பை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் செய்வார்கள், அவர்கள் நமக்கு செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக நமது கடமையை நாம் விட்டுவிடக்கூடாது. நான்காவதான விஷயம், நாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நீ இது போன்று ஒரு வாக்கு கொடுத்தாய், ஆனால் அதை நீ செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று உளவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஆண்டாள் இந்த 4 விஷயத்தையுமே செய்கிறாள். இந்த பாசுரத்தில் செய்ததை காண்பிக்கவும் காண்பித்திருக்கிறாள். முதல் விஷயம் என்ன? நாம் நம்முடைய மன அமைதியை இழக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? ஆண்டாள் இங்கு எவ்வளவு அழகாக வந்து தன் தோழியை எழுப்புகிறாள். தன்னுடைய மன அமைதி போகாததினாலே தானே அவள் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று எழுந்து வா, நாம் நோன்பு செய்ய செல்லலாம் என்று கூப்பிடுகிறாள் இல்லையா? அடுத்த விஷயம், செட்டிங் பவுண்டரிஸ், ஒரு வரம்பை நிர்ணயம் செய்தல். பின்னோடேயே நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இது இரண்டையும் செய்ததால் தான் ஆண்டாள் இந்த தோழி வரட்டும் என்று காத்திருக்காமல் தான் எழுந்து தயாராகி இந்த தோழியை கூப்பிடுவதற்காக வந்திருக்கிறாள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தன் கடமையிலிருந்து தவறவில்லை. நான்காவதாக சொல்லப்பட்டது என்ன? அவர்களிடத்தில் நேரே கூறிவிட வேண்டும் என்று. ஆண்டாளைப் போல் யார் தெளிவுற மொழிய முடியும் இல்லையா? அதனால் அந்த தோழியிடத்தில் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். நாணாதாய் நாவுடையாய் என்று கூறிவிட்டாள். இவை எல்லாவற்றையுமே ஆண்டாள் இங்கு நமக்கு அழகாக இந்த பாசுரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறாள். நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம் என்றால், ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம், ஆனால் அதை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போனால் நாம் நாணம் வர வேண்டும், நாம் வெட்கப்பட வேண்டும், நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதெல்லாம் கேட்க தேவையில்லை, அவர்களெல்லாம் பார்த்து கொள்வார்கள் என்ற எண்ணம் கூடவே கூடாது என்பதை ஆண்டாள் இங்கு நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறாள். சற்றே கடுமையாக கூட சொல்கிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் நாணாதாய் என்கிற அந்த வார்த்தையை அவள் இங்கு உபயோகிக்கிறாள் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் குணம் அவாய்டிங் எம்டி ஸ்பீச், வெற்று பெருமைகளை, வீண் பெருமைகளை தவிர்த்தல். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.